Zone. ஒரு காலத்தில் சாம் என்ற பெயருடைய ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பேராசைக்காரராக இருந்து எந்த ஒன்றையும் விட பணத்தையே அதிகமாக நேசித்தார். ஒரு நாள் சந்தை வழியாக நடந்து செல்லும்போது 50 தங்க நாணயங்கள் நிரம்பிய ஒரு பையை சாம் தவறவிட்டார். ஒரு ஏழை தொழிலாளியின் மகள் அந்த பையை சாலையில் கண்டெடுத்தாள். அவளுடைய குடும்பம் ஏழையாக இருந்தாலும் அவள் நேர்மையானவளாக இருந்தாள். அவள் அதிலிருந்து ஒரு தங்க நாணயம் கூட எடுக்காமல் அந்த பையை சாமிடம் கொண்டு சென்று திருப்பி கொடுத்தாள். ஆனால் சாம் நேர்மையற்றவராக இருந்தார். அவர் இந்த பையில் 75 தங்க நாணயங்கள் இருந்தன, மீதியை நீயே திருடியிருக்க வேண்டும் என்று பொய் கூறினார். இந்த விஷயம் நீதிபதியிடம் கொண்டு செல்லப்பட்டது. புத்திசாலியான நீதிபதி சாமின் பேராசையை புரிந்து கொண்டார். அவர் சாம் 75 தங்க நாணயங்களை இழந்திருந்தால் இந்த பையில் 50 தங்க நாணயங்கள் மட்டுமே இருப்பதால் இந்த பை அவருடையதாக இருக்க முடியாது என்று கூறினார். அதனால் அந்த நேர்மையான பெண்ணுக்கும் அவளுடைய தந்தைக்கும் அந்த பையை நீதிபதி வழங்கினார். தன் பேராசையின் காரணமாக சாம் அனைத்தையும் இழந்தார். நண்பர்களே, நேர்மைக்கு பரிசு கிடைக்கும், பேராசைக்கு தண்டனை கிடைக்கும். Like and subscribe for more videos.